இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு டி கே இளங்கோவன் நம்மோட இணைப்பில் பேசலாம். திரு இளங்கோவன் வணக்கம். வணக்கங்க. வைகோ இன்றைக்கு கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறார். போட்டியிடாததற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் சாதி ரீதியான மோதல்களை தனக்கு எதிராக தூண்டிவிடுகிற குற்றச்சாட்டை வைத்து அதனால் போட்டியிடவில்லை என்று சொல்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இதுல நாங்கள் சாதி ரீதியான எந்தவித மோதலையும் அங்கே ஏற்படுத்தவில்லை. அங்கே எங்களுடைய வேட்பாளர் அங்கே உள்ள பெரும்பான்மை சாதி வேட்பாளர் கூட இல்லை. இவர் போட்டியிடாததற்கு திமுக கழகத்தை காரணம் காட்டுவது என்ன எதற்கு என்று தெரியவில்லை. கடந்த முறை அவர் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் இதே போலவே கடைசி நேரத்தில் வேறு வேட்பாளரை நிறுத்தி அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே பல பேருக்கு வருத்தம் ஏற்பட்ட நிலையை உருவாக்கினார். அவர் என்ன முடிவை எடுக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. எடுத்த முடிவுக்கு காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் சொல்கிறார் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. வைகோ என்ன மனநிலையில் இப்படி பேசுகிறார் என்பதும் புரியவில்லை. இல்ல, உங்கள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஆங்காங்கே சாதி ரீதியாக பேசி வருகிறார், தனக்கு எதிரான மோதல்களை அவர்தான் தூண்டுறாருன்னு சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? பொதுவாக வேட்பாளர்கள் தாங்கள் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு பல முறைகளை வழிமுறைகளை கையாள்வார்கள். அவர் சாதி ரீதியாக என்ன சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுபவர் அங்கு உள்ள பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர் அல்ல. அவர் திமுக கழக வாக்குகளை மட்டுமே நம்பி போட்டியிடுபவர். எனவே திமுக கழகத்தில் சாதியை பார்ப்பதில்லை. பல காலங்களில் திமுக கழகத்தின் சார்பிலே அந்த பகுதியிலே தென்பகுதியிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். மற்றவர்கள் சொல்லும் பொழுது கூட அது அதிமுகவின் கோட்டை என்று சொல்லும் பொழுது கூட நாங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த முறையும் திமுகவில் இருக்கின்ற உறுப்பினர்களில் ஏறத்தாழ 13 பேர் தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள். எனவே சாதி பிரச்சனையை கிளப்பி நாங்கள் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணியது இல்லை. இப்பொழுது வைகோ இறுதி நேரத்தில் எங்கள் வேட்புமனு அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் அலுவலகத்தில் சென்று ஆணையாளர் முன்னாலே இந்த கருத்தை சொல்வது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. திமுக தலைமை திமுக வேட்பாளர் சாதி குறித்து பேசிய பேச்சுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அப்படி பேசுவதை திமுக தலைமை கண்டிக்கவில்லை அப்படிங்கறத எடுத்துக்கிறதா? திமுக தலைமை அவர் சாதி ரீதியாக பேசுகிறார் என்று வைகோ திமுக தலைமைக்கு புகார் சொல்லி அந்த புகாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய கருத்திலே நியாயம் இருக்கும். இவர் எந்த புகாரை எப்பொழுது சொன்னார், யார் மீது சொன்னார், அது பொதுவாக பத்திரிகை பேட்டியாகவாவது கொடுத்தாரா என்பது எல்லாம் நீங்க உங்களுக்கே தெரிந்த ஒன்றுதான். இல்ல, வைகோ கோவில்பட்டியில் தனது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இல்லை என்கிற சூழ்நிலை இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு சற்று முன்பு பேசிய மக்கள் தேமுதிக அமைப்பை சேர்ந்த சந்திரகுமார் சொன்னாரு. அந்த அணிக்கே வெற்றி வாய்ப்பு தமிழகத்தில் எந்த தொகுதியிலும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பெரிய கூட்டணியை அமைத்து விட்டதாக மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள். அவர் முதலமைச்சர் வாய்ப்பு தனக்கு கிடைக்காது என்ற காரணத்தினாலே போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன்.